Welcome students, 7th standard maths, first unit numbers, exercise 1.5. Exercise 1.5 ஓட continuations பார்க்க போகிறோம். 5th question, a poet Tamil Nambi lost 35 pages of lyrics when his file had got wet in the rain. Use integers to determine the following. 5 questions கொடுத்துருக்காங்க, சால்வ் பண்ண போகிறோம். தமிழ் நம்பி அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்திருக்காங்க. அவங்க 35 பேஜஸ் லிரிக்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபைல் என்னவாயிருக்கு, ஈரமாக இருந்த ரெயின், அதனால் ஈரமாக இருந்ததால் என்னவாயிருக்கு, அந்த பேஜஸ்லாம் லாஸ் ஆகிட்டு. அதுக்கான கொஷின்ஸ் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இஃப் தமிழ் நம்பி ரோட் 5 பேஜ் பர் டே, ஹவு மெனி டேஸ் ஒர்க் டிட் ஹி லாஸ்? 1 டேக்கு 5 பேஜ் ரைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க டோட்டலாக 35 பேஜஸ் ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போது எத்தனை டேஸ் அவங்களுடைய ஒர்க் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் கொஸ்டின். சொல்யூஷன்: தமிழ் நம்பி லாஸ் பேஜஸ் ஈக்குவல் டு 35. டோட்டலாக அவங்க எத்தனை பேஜஸ் லாஸ் ஆகிருக்கு, அவங்களுக்கு 35 பேஜஸ் லாஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஒன், இஃப் தமிழ் நம்பி ரோட் 5 பேஜ் பர் டே, ஹவு மெனி டேஸ் ஒர்க் டிட் ஹி லாஸ்? ஒரு நாளைக்கு 5 பேஜ் ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்களுடைய எத்தனை டேஸுடைய ஒர்க் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ் பேஜஸ் ஈக்குவல் டு 35, per day equal to 5 pages. Number of day work loss, எத்தனை டே அவங்களுடைய ஒர்க் லாஸ் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. 35 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 35 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 டைம்ஸ் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு 7 days. அவங்களுடைய 7 டேஸ்க்கான ஒர்க் லாஸ் ஆகிருக்கு. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 35 பேஜஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க. 1 டேக்கு 5 பேஜ் அப்படின்னா 7 டேஸ்க்கு 35 பேஜஸ் அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்கு. Second question, if 4 pages contained 1800 characters letters, how many characters were lost? Characters அப்படின்னா என்ன, letters. 4 pagesல எவ்வளோ letters இருக்குது அப்படின்னா 1800 letters இருக்கான். 4 pagesக்கு 1800 letters அப்படின்னா டோட்டலாக அவங்களுக்கு எவ்வளோ characters லாஸ் ஆகிருக்கும்? 35 pages கம்பேர் பண்ணி பார்க்கணும். 35 pagesக்கு எவ்வளோ letters அவங்களுக்கு லாஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். சொல்யூஷன்: 4 pages equal to 1800 characters letters. 1 page equal to 4 பேஜுக்கானது கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம 1 பேஜுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 1800 4ஆல் டிவைட் பண்ணுறோம். 1800 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? 450. குவாஷனில் என்ன வருது? 450. அப்போது ஒரு பேஜில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருந்திருக்கு? 450 லெட்டர்ஸ் இன் 1 பேஜ். ஒரு பேஜில் 450 லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா டோட்டலி 35 பேஜஸ் லாஸ் ஆகிருக்கு. 35 பேஜஸில் எவ்வளோ லெட்டர்ஸ் லாஸ் ஆகிருக்கும்? 450 மல்டிப்ளை 35 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15,570 லெட்டர்ஸ். 35 பேஜஸ்லையும் 15,570 லெட்டர்ஸ் இருந்திருக்கு. இந்த லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு லாஸ் ஆனது. தேர்ட் ஒன், இஃப் தமிழ் நம்பி இஸ் பெய்டு 250 rupees ஃபார் ஈச் பேஜ் ப்ரொடியூஸ்டு, ஹவு மச் மணி டிட் ஹி லாஸ்? ஒவ்வொரு பேஜும் ரெடி பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 250 rupees கொடுத்துருக்காங்க. ஓவராலாக அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, எல்லா பேஜஸையும் ரெடி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. லாஸ் ஈக்குவல் டு பேஜஸ் எவ்வளோ? 35 பேஜஸ். ஹி பெய்டு ஈச் பேஜ், ஒவ்வொரு பேஜுக்கும் அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 250 rupees பே பண்ணியிருக்காங்க. ஹி லாஸ் 35 பேஜஸ். ஒரு பேஜுக்கு 250 rupees அப்படின்னா 35 பேஜுக்கு எவ்வளோ அப்படின்னு ஃபைண்ட் பண்ணால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 35 மல்டிப்ளை 250 ஈக்குவல் டு 8,750 rupees. ஒரு பேஜுக்கு 250 rupees அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 35 பேஜஸ்க்கு அவங்க எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? 8,750 rupees. ஃபோர்த் ஒன், இஃப் கவிமான் ஹெல்ப்ஸ் தமிழ் நம்பி அண்ட் தே ஆர் ஏபிள் டு ப்ரொடியூஸ் 7 pages per day, how many days will it take to recreate the work loss? தமிழ் நம்பி ஒர்க் லாஸ் ஆனது இல்லையா, அவங்க ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கவிமான் அப்படிங்கிற ஹெல்ப் பண்ணுறாங்க. 1 டேக்கு 7 பேஜஸ் ரெடி பண்ணுற அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்போது எத்தனை டேஸ் ஆகும், அந்த 35 பேஜஸை ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டு 3 ரோமன் நம்பர் பார்த்த மாதிரி தான். 5th ஒன், தமிழ் நம்பி பேஸ் கவிமான் 100 rupees per page for help. How much money does கவிமான் receive? ஒரு பேஜ் அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க? 100 rupees. அப்போ 35 பேஜஸை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு கவிமான் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 7th கொஸ்டின், காமாட்சி ஃப்ரூட் வெண்டர் சேல்ஸ் 30 apples and 50 pomegranates
if she makes a profit of 8 rupees per apple and loss of 5 rupees per pomegranate, what will be her overall profit or loss? காமாட்சி அப்படின்றவங்க ஃப்ரூட் சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஆப்பிள்ஸ் அண்ட் பொமக்ரானட். ஆப்பிள் சேல்ஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் கிடைக்குது அவங்களுக்கு. எவ்வளோ அப்படின்னா ஒரு ஆப்பிளுக்கு 8 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குது. அதே பொமக்ரானட் சேல்ஸ் பண்ணும்போது லாஸ் ஆகுது. எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னா ஒரு பொமக்ரானட்டுக்கு 5 ருபீஸ் லாஸ் ஆகுது. ஃபைனலாக அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்குமா லாஸ் கிடச்சிருக்குமான்னு கேட்குறாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட்டாக லாஸான்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் சோல்டு எவ்வளோ சேல்ஸ் பண்ணாங்க? 30 ஆப்பிள்ஸ். ப்ராஃபிட் ஆஃப் 1 ஆப்பிள் சோல்டு ஈக்குவல் டு 8 ருபீஸ். ஒரு ஆப்பிள் எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணாங்க? 8 ருபீஸ் ப்ராஃபிட்டில். அப்போ ஒரு ஆப்பிள் 8 ருபீஸ் ப்ராஃபிட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ அவங்களுக்கு? டோட்டல் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 30 ஆப்பிள்ஸ் மல்டிப்ளை 8 rupees. 30 மல்டிப்ளை 8 ஈக்குவல் டு 240 rupees. டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? 240 rupees. நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் பொமக்ரானட் சோல்ட் 50 rupees. நம்பர் ஆஃப் பொமக்ரானட் சோல்ட் 50. லாஸ் ஆஃப் 1 பொமக்ரானட் ஈக்குவல் டு 5 rupees. ஒரு பொமக்ரானட் 5 rupees லாஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது 50 எவ்வளோ லாஸில் அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. டோட்டல் லாஸ் ஈக்குவல் டு 50 மல்டிப்ளை 5 ஈக்குவல் டு 250 rupees. எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு? 250. லாஸ் பார்த்தோம் அப்படின்னா 250 இருக்குது. ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னா 240. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது லாஸ் தான் ஹையாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்னவாயிருக்கு? லாஸ் ஆகிருக்கு. ஓவரால் லாஸ் ஈக்குவல் டு 250 மைனஸ் 240 ஈக்குவல் டு 10 rupees லாஸ் ஆகிருக்கு. 8th question. During a drought, the water level in the dam fell 3 inches per week for 6 consecutive weeks. What was the change in the water level in the dam at the end of this week period? ஒரு டேமோட வாட்டர் லெவல் கொடுத்துருக்காங்க. வாட்டர் லெவலில் பர் வீக் ஒவ்வொரு வீக்கும் எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னா 3 inches டிக்ரீஸ் ஆகுது வாட்டர் லெவல். அதே மாதிரி 6 weeks டிக்ரீஸ் ஆனால் எவ்வளோ வாட்டர் லெவல் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எண்ட் ஆஃப் திஸ் பீரியடில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணுறோம். த வாட்டர் லெவல் இந்த டேம் ஃபெல் 3 inches per week. ஒரு வீக்கில் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது? 3 inches. டோட்டல் வீக்ஸ் எவ்வளோ? 6 weeks. சேஞ்ச் இன் த வாட்டர் லெவல் ஈக்குவல் டு 6 மல்டிப்ளை 3. 1 வீக்கில் 3 அப்படின்னா அப்போது செகண்ட் வீக் ரெண்டாவது வாரத்தில் எவ்வளோ இருக்கும்? 6 inches இருக்கும். தேர்ட் வீக்கில் 9 inches இருக்கும். அதே மாதிரி 6 weeksல எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. 6ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். 6 மல்டிப்ளை 3 ஈக்குவல் டு 18 inches சேஞ்ச் ஆகிருக்கும். 9th question. Buddha was born in 563 BC and died in 483 BC. Was he alive in 500 BC? And finding his lifetime. Source Compton's Encyclopedia. Buddha was born in 563 BC. 563 BCயில் பிறந்திருக்காங்க. எப்போ died அப்படின்னா 483 BC. Was he alive in 500 BC? இவங்க 500 BC அந்த பீரியடில் இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்டிங் இஸ் லைஃப் டைம். அவங்க எவ்வளோ நாள் இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்பர் லைனில் மார்க் பண்ணியிருக்கோம், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. நம்ம எங்கே பார்ன் ஆனமோ அதுதான் 0ன்னு எடுத்துப்போம். 0க்கு ரைட் சைடு வந்து பாசிட்டிவ் ADன்னு எடுத்துப்போம். 0க்கு லெஃப்ட் சைடு BC, அதை நெகட்டிவ் பிஃபோர் கிறிஸ்ட் அப்படிங்கிறதால நெகட்டிவில் எடுத்துக்கிறோம். இப்போ 563 இங்கே இருக்கதா எடுத்துப்போம். 563 இங்கே என்ன இருக்கும்? -483 எடுத்துக்கிறோம். -563 483 இருக்குது. 563க்கும் 483க்கும் பிட்வீனில் தான் என்ன இருக்கும்? 500 இருக்கும். அப்போது இது ரெண்டுக்கும் இடையில அவங்க இந்த 500 பீரியடில் இருந்திருக்காங்களான்னு கேட்குறாங்க. அப்போது 500 பீரியடில் கண்டிப்பாக இருந்திருக்காங்க. ஹீ இஸ் அலைவ் இன் 500 BC. லைஃப் டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லைஃப் டைம் ஈக்குவல் டு 563 - 483. ஏன் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த் நமக்கு இப்போ என்ன ஏஜ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளோட இப்போ உள்ள இயர்லேருந்து நம்மளுடைய பிறந்த இயர் இருக்கு இல்லையா, அதை சப்ராக்ட் பண்ணோன்னா கிடச்சிரும். அதே மாதிரி தான் இப்போ அவங்க 563 அங்கே தான் பார்ன். எப்போ டைட் ஆகிருக்காங்க? 483. சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 80 years. அவங்களோட லைஃப் டைம் 80 years. எக்ஸசைஸ் 1.5 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி வர சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.